வணக்கம் நண்பர்களே! மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சின்னஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜு. இது ராஜு எஸ்டி. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு தொடர்ந்து பார்த்தோன்னா, சின்னஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு நமக்கு வந்து 2 பிரான்ச் இருக்கு அப்டின்னு நெறைய பேருக்கு தெரியும். சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டுருக்கு. அதில பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளேஷன் செய்றவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. பிஆர் பண்றவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியா சில கேள்விகளும், பதில்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ, அது சம்மந்தமா பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 2 கேள்வி. அதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு இந்த மாரிலாம் பார்த்தோன்னா 2 ஸ்கின் டோனா இருக்கே! இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யலாமா? இது வந்து பார்த்தோன்னா, மென்ஷன் பண்ணி நம்மகிட்ட கேட்டிருந்தது பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ஆயில் ஸ்கின் இருக்குங்க. நான் பண்ணலாமா? அப்டின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ, ஆக்சுவலா பார்த்தோன்னா, இவங்க தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யணும், அவங்க தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யணுன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பட் அவங்க வந்து பார்த்தோன்னா, செய்ற ப்ரொசீஜர்ல பார்த்தீங்க அப்டின்னா, இல்ல முன்னாடி இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, பின்னாடி இத ஃபாலோ பண்ணுங்கன்ற சில இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ என்னன்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்டர்ஸ்கிட்டயே டைரக்ட்டா வந்து கேட்டா தான் இது தெரியும். பட் இது வந்து ஜென்ரலா இது ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன் உங்க பாடி கண்டிஷன் இதுதான் அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது இது வந்து நார்மல். இது வந்து அப்நார்மல்லாம் தயவு செஞ்சு நெனச்சுக்க வேணாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின் டோன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இது வந்து டாக்டர் கிட்ட வந்து விசிட் பண்ணி கேட்டீங்களாவே, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. சொல்யூஷன்ஸ்னா இது ப்ராப்ளம் இல்ல. பண்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா? அப்படின்றத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இடத்துல பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்ஸ் வந்து தூரமா இருக்கு. நான் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்கோ, பிஆர்பி பண்றதுக்கோ நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி வர முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே நான் பண்ணிக்கிட்டா எப்படி? நல்லா இருக்குமா? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டிரான்ஸ்பிளேஷன் செய்றதா இருந்தாலும் சரி, பிஆர்பி பண்றதா இருந்தாலும், ஆ டிஸ்டன்ஸ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி, ஆ பக்கத்திலேயே இருக்குன்றதுக்காக, சரியா பண்ணாத இடத்துல போயிட்டு நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து நான் இல்ல. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அந்த பதில் தான் டெஃபினட்டா சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ம இங்க ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குடுத்து ஒரு பிஆர்பி பண்றோம் அப்படின்னாலும், அந்த பிஆர்பிக்கான ஒர்த்தா இருக்கணும். ஒர்த் இல்லாம சும்மா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஆர்பி பண்ணோன்ற காரணத்துக்காக நம்ம பண்ணா, நாம வந்து சும்மா வந்து பேச்சுக்கு வேணா அக்செப்ட் பண்ணலாம். அது பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன். ஆனா நம்ம பாடி வந்து அத அக்செப்ட் பண்ணுமா? அந்த மெடிசின் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஆர்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியான முறையில பண்ணா நம்ம பாடி ஏத்துக்கும். நம்ம பண்ணன்ற ஒரு காரணத்துக்காகவே பண்ணணுன்ற காரணத்துக்காக நம்ம போய் பண்றோம் அப்படின்னா, டெஃபினட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர தான் குடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றது, நம்ம சின்னஸ் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னையிலும் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. டிஸ்டன்ஸ பார்க்காதீங்க. ஒரு ரூ. 500 நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆனாலும், பட் நீங்க குடுக்கக்கூடிய காசு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக செலவு பண்றீங்களோ, அந்த செலவு பண்ணதுக்கான ஒர்த் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, அத தேடி போறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்காக நீங்க வந்து பக்கத்தில போய் ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் பண்ணி, கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்ட்டா போச்சு, கிராஃப்ட் வேஸ்ட்டா போச்சு, ரிசல்ட் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி புலம்புனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நெறைய இடத்துல திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க இப்போ சரியான இடத்துல டிரான்ஸ்போர்டேஷன் செய்யாம கிராஃப்ட்ட வேஸ்ட் பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல உங்க கூட நெறைய காசு இருக்குதுங்க. ஆனா டிரான்ஸ்போர்டேஷன் செய்யணும்னு சொல்லி வந்து நின்னீங்கன்னு வைங்களேன், கிராஃப்ட் இல்லன்னா கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா முடிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராஃப்ட்ட எடுத்து உங்களுக்கு மட்டும் தான் வைக்க முடியும். அடுத்தவங்கள்ட்ட எடுத்து உங்களுக்கு வைக்க முடியாது. அப்போ உங்களுடைய முடி வேஸ்ட் ஆச்சுன்னா, திரும்ப நீங்க கூட காசு எவ்வளோ இருந்தாலும் நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் செய்றது ரொம்ப பாசிபிள் கம்மி. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா WhatsApp பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்துட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. ஆ திரும்ப நான் வந்து சொல்றது, எத்தனை கிளினிக்காலும் ஏரியாங்க. சின்னஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. டெஃபினட்டா நெறைய கேள்விகளுக்கான பதில் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த டிஸ்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. நல்லா பண்ற இடத்துல நீங்க பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால வாங்க, விசிட் பண்ணுங்க. நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம இத யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி.